சிமெண்ட் தரையில் பெருக்குமாறால் பெருக்கும் சப்தம் வாசலை தாண்டி காதில் பொழித்தது. அதைத் தொடர்ந்து சுபா வாசல் தெளிக்கும் சப்தமும் வந்தது. இன்னும் 2 நிமிடங்களில் சரட்டு சரட்டென்று பேருக்கு கோலம் என்று ஒன்றை இழுத்துவிட்டு என்னை எழுப்ப வந்து விடுவாள். பெரும்பாலும் 4.4 வரிசைக்கு மேல் அவள் கோலம் வரைந்ததாய் நினைவில்லை. தீபாவளி, பொங்கல் போன்ற விசேஷ நாட்களில் மட்டும் கலர் கோலங்கள் காண கிடைக்கும். இத்தனை காட்சிகளும் நான் கண்களை மூடிய நிலையிலும் என் கண்ணுக்குள் வந்து போயின. போன பொங்கலன்று அவள் போட்டு வைத்த பச்சை கலர் கரும்பும் சாய்ந்திருந்த பொங்கல் பானையும் கூட கனவு போல வந்து போனது. அத்தோடு அன்றைக்கு அவள் போட்ட சண்டையும் காட்டு கூச்சலும் வந்தது. இன்னைக்கு இன்னும் பால் வரல, கடைக்கு போய் நீங்க தான் காஃபி வாங்கி ஆறணும். இது என்னை எழுப்ப உபயோகப்படும் உத்திகளில் ஒன்று. எங்கள் கோவிந்தன் மாஸ்டரின் ஃபில்டர் காஃபி ஏனோ நினைவுக்கு வந்தது. விழுங்கும் ஒவ்வொரு துளியும் நுனிநாக்கில் தித்திப்பையும் அடிநாக்கில் மென் கசப்பையும் தந்து போகும். மாலையில் கிடைக்கும் அந்த ஒரு காஃபிக்காகவே எவ்வளவு மணி நேரம் வேண்டுமானாலும் வேலை பார்க்கலாம். அது நேற்று ஆனது போல இரவு 1 மணி ஆனபோதும் கூட உள்ளே பாத்திரங்கள் உருட்டும் சப்தம் கேட்டது. இதற்கு மேலும் தூங்கினால் எப்போது வேண்டுமானாலும் வீட்டின் வானிலை மாறக்கூடும் என்று என் மனதிற்குள் தோன்றியது. இன்னைக்கு தேதி 3 ஆயிடுச்சு. ஏற்கனவே போன மாசம் சீட்டுக்கு சேர்த்து இந்த மாசம் தர்றதா சந்திரப்பட்டி ஆளுங்க கிட்ட சொல்லி இருக்கோம். நேத்தே பூ கொடுக்க போகும்போது ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டாங்க. நாம என்ன பேங்கலையா வேலை பார்க்குறோம்? 1ஆம் தேதி ஆனா டான்னு வந்து கொட்டுறதுக்கு. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் என் சர்வர் வேலையை குத்தி காட்டுவதில் அவளுக்கு ஒரு சிற்றின்பம். ஓனரு இன்னைக்கு வேலை முடிஞ்சதும் எடுத்து தந்துடுவாரு. 2 மாசத்துக்கும் சேர்த்து கொடுத்துடலாம். தூக்க கலக்கத்தில் ஒலித்த என் குரல் எனக்கே அந்நியமாக பட ஆரம்பித்தது. ஓ, 2 மாசத்துக்கு சேர்த்து கொடுத்துட்டா இந்த மாசம் பூவாவுக்கு என்ன பண்றதா? மேகங்கள் என்னை சூழ்வதை என்னால் உணர முடிந்தது. அத போன மாசம் தீபாவளிக்கு நீ போத்தீஸுக்கு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போது என் குரல் தெளிவானது போல் இருந்தது. வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிற ஒரு புடவையும் உங்க கண்ணுக்கு பொறுக்கலையா? அவ மாசத்துக்கு ஒன்னா போட்டு மினுக்கிறா. நான் என்ன உங்ககிட்ட கட்டி கட்டியா தங்கமா கேட்டேன்? கட்டுறதுக்கு ஒரு புடவைக்கும் வக்கலன்னா இதை நான் எங்க போய் சொல்றது? எதிர்பார்த்தது போலவே சட்டென்று மாறியது வானிலை. இனிமேல் இடியும் மழையும் நிச்சயம். எப்போதாவது பெய்தால் இனிக்கும் அதே மழை எப்போதும் பெய்தால் எரிச்சலே மிச்சமாகும். வர்ற 7000த்துல வட்டிக்கும் சீட்டுக்கும் 4000 போச்சுன்னா மீதியில எப்படி குடும்பம் நடத்துறதான்? ஒவ்வொன்றும் விற்கிற விலையில. இதுல இவனுங்க வேற தினந்தோறும் பெட்ரோல் விலைய ஏத்துறாங்க. அதை தொட்டு தொட்டு ஒவ்வொன்றா ஏத்துறாங்க. இவங்க சம்பளம் மட்டும் வருஷத்துக்கு 500 ரூபாய் ஏத்துவாங்க. இத்தனையும் கட்டி மேய்க்கிறதுக்குள்ள மனசுக்கு போதும் போதுன்னு ஆயிடுது. சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி தந்தாதான் என்னமா? பகலா உழைச்சாலும் காசு மிஞ்சறதில்ல. அப்புறம் என்னத்துக்கு இப்படி கஷ்டப்படணும்? உங்க ஹோட்டல்ல ரேட்டு மட்டும் மாறாமலேவா இருக்கு? இதெல்லாம் நான் கடந்து புலம்பி என்ன பயன்? அதுக்கு முதல்ல இந்த மபராசம் வாயை திறந்து பேசணும். அப்புறம் தானே ஏத்தி கேட்கறதுக்கு. வாயை திறந்தா முத்தா உதிர்ந்துடும். எல்லாத்துக்கும் கோவில் மாடு மாதிரி தலையை ஆட்டிட்டு வந்தா என்னதான் பண்றதோ? மழை இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாகவே பெய்தது. சம்பளம் வரும் வரை இது ஓய்வதற்கான வாய்ப்பே இல்லை. அவளை சொல்லியும் குற்றமில்லை. நான் பார்க்கிற சர்வர் வேளையில் வருகிற சம்பளத்தில் ஒரு குடும்பத்தை ஓட்டுவதும் அவ்வளவு சுலபமும் இல்லை. தம்பி, வியாபாரமெல்லாம் முன்ன போல இல்லை. இப்போ எல்லா ஹோட்டல்காரனும் குழு ஏசியும் பல தரையும் வச்சு விதவிதமா செஞ்சு ஜமாய்க்கிறாங்க. இங்கே வர்றவங்களெல்லாம் பழக்கத்துக்கும் நம்ம கோவிந்தனோட கை மனத்துக்கும் தான் வராங்க. அதுவும் ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்கிறதில்ல. இதை நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமில்ல. நீயும் 10-15 வருஷமா இங்கே தான் இருக்க. உனக்கே தெரியாதா? இதெல்லாம் நான் போன தடவை 1000 ரூபாய் ஏற்று கேட்ட போது 500 மட்டுமே ஏற்றுவிட்டு அதற்கு சின்னவர் சொன்ன காரணங்கள். சிறு பாராபட்சமுமின்றி என் தோள் மீது கை போட்டு ஒரு உற்ற நண்பனிடம் பகிரும் பாவனையுடன் அவர் இதை சொல்லும் போது என்னால் என்ன எதிர்த்து பேச முடியும்? எங்கள் ஹோட்டலின் பெயர் சாந்தி விகார். அந்த சாந்தி இப்போதைய ஓனரின் சகோதரி. இவரது அப்பா தன் ஆசை மகள் பெயரில் தொடங்கிய ஹோட்டல் இது. நான் வேலைக்கு சேர்ந்த புதிதில் 3 வேளையும் இயங்கி வந்த ஹோட்டல் இப்போது மதியம் இரவு என்று 2 வேளையாகி போனது.
எங்கள் ஓட்டலின் சாம்பார் வடையும் சேமியா கேசரியும் 30 வருடங்களாக இவ்வூர் மக்களின் நரம்புகளின் உயிர்ப்புடன் வைத்திருந்தன. சின்னவர் கல்லாப்பட்டியில் உட்கார்ந்த அதே நேரத்தில்தான் நானும் இங்கு வேலைக்கு சேர்ந்தேன். பெரியவரின் ஆட்களாக இருந்த ஹோட்டலில் நான் மட்டுமே சின்னவரின் ஆளாய் அடையாளம் காண பெற்றேன். எங்கள் சின்னவரிடத்தில் எனக்கு எப்போதும் நற்பெயர் உண்டு. சொல் பேச்சு தட்டாத குணமும், கோபமே வராத என் இயல்பும், செய்வதை திருந்தச் செய்யும் பழக்கமும் வாடிக்கையாளர்களிடத்தும் சின்னவரிடத்தும் எனக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துதான் வந்தது. எங்கள் வீட்டு வானிலை எப்படித்தான் தெரியுமோ இந்த சந்திரனுக்கு, எப்படியும் கண்டுபிடித்து விடுவான். அன்றைக்கு அப்படியே என்னென்ன வீட்டில் விசேஷமா? கழுவி வைக்கப்பட்ட தட்டுக்களை அடுக்கியவாறே கேட்க ஆரம்பித்தான். அட ஏம்பா நீ வேற? சட்டைய மாற்றிக்கொண்டே நான் பதில் கூற தலைப்பட்டேன். அதான் ஆளை பார்த்தாலே தெரியுதே. என்னாச்சுன்னு வழக்கம் போலதானா? அடுத்தவர் விஷயத்தில் மூக்கை நுழைக்கும் நம் குணம் நாம் விலங்குகளாக சுற்றியலைந்த காலத்திலிருந்தே வந்த பரிணாம வளர்ச்சி தொடர்ச்சி என்று ஒரு தடவை கஸ்டமர் ஒருவர் பேசியதை கேட்டது நினைவு. இப்போது சந்திரனுக்கு வால் முளைத்தது போல கற்பனை செய்து கொண்டேன். ஆமா சந்திரா, தினமும் பொழுது விடிஞ்சு பொழுது சாயறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. ஸ்பா, ஒரே இடி மின்னல் மழைதான். அவன் எதிர்பார்த்த பதில் கிடைத்திருக்கும். அது சரிதானே, வாங்குற சம்பளத்தில் பேச்சுலர் எங்களுக்கே காலம் தள்ள முடியலை. குடும்பஸ்தன் நீங்களெல்லாம் எப்படி தான் சமாளிக்கிறீங்களோ? ஆதங்கத்துடன் வெளிப்பட்ட அவன் பேச்சு ஏனோ கொஞ்சம் ஆறுதலாக கூட இருந்தது. ஆனால் அன்றைக்கு எப்படியோ சொல்லி வைத்தாற் போல அவனும் சம்பளத்தை பற்றியே ஆரம்பித்து விட்டான். சாம்பாரில் ஊறாத வடை போன்று ஒட்டாத என் சிரிப்பை அவனை மேலும் தூண்டிவிட்டிருக்க வேண்டும். அவனே தொடர்ந்து பேசினான். நீங்க ஏன் அண்ணன் சின்னவர்கிட்ட சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கேட்கக்கூடாது? என் சம்பளத்தை மட்டும் சின்னவர் தனியாக உயர்த்தி விட முடியாது என்பது அவனுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. மேலும் அவன் பேச தொடர்ந்தான். அதான் போன தடவை கேட்டப்ப அவர் எல்லார் முன்னாலேயும் தானே காரணத்தை சொன்னாரு என்று ஆரம்பித்தான். ஆனா அவர் சொன்ன அத்தனை காரணமும் உண்மையா என்ன? நாளுக்கு நாள் ஹோட்டலுக்கு வர்றவங்க எண்ணிக்கை கூடிக்கிட்டு தானே போகுது. நேற்றுக்கு கடைசி கேசரி கட்டும்போது கூட சூடு குறையிலையே. நீங்களே சொல்லுங்க. இப்போ உடனடியாக கூட ஒன்றும் கூட்ட வேண்டாம். இதோ அடுத்த மாதம் பொங்கலோட சேர்த்து கூட்டலாமே. ஏய் சந்திரா, நடக்கிற காரியமா பேசுப்பா. அவர் 500 கூட்டி முழுசா 6 மாதம் கூட ஆகலை. ஒவ்வொரு தடவையும் சித்திரை 1க்கு தானே கூட்டுறது வழக்கம். இதென்ன நீயும் வருஷ பிறப்பும் மாற்ற சொல்றியா? அந்த காலம் முடிஞ்சு போச்சு தெரியும்ல என்று கொத்தமல்லி போல கொஞ்சம் அரசியல் தூவ ஆரம்பித்தான். இதெல்லாம் கூட வேண்டாம்னே. இதோ நம்ம ஊர்ல பால் டிப்போ கிட்ட ஃபுட் பார்க் திறந்துருக்காங்க. புதுசா வேலைக்கு வர்றவங்களுக்கே 5000 தர்றாங்களாம். நீங்கள் எல்லாம் போனா குறைஞ்சது 8000 நிச்சயம்னு. ஒழுங்கா பார்த்தா அப்படி இப்படி கல்லா காவலுக்கு கூட உட்காரலாம் என்று பேச ஆரம்பித்தான். எலே, நீ என்ன சொல்ற? இருக்கிற வேலையை விட்டுட்டு அங்க போக சொல்றியா? காசுக்கு மட்டும்தான் வேலை, இந்த வேலையை பார்க்கறேன் நினைக்கிறியா நீ? பசியோட வர்றவங்களுக்கு ருசியோட பலகாரம் கொடுக்கும்போது அவங்க முகம் மாறும் பாரு. வரும்போதெல்லாம் என்ன தேடி பார்த்து ஆர்டர் சொல்ற பரமசிவம் அண்ணாச்சிய அங்க பார்க்க முடியுமா? இல்ல அப்பப்ப வந்தாலும் ஒவ்வொரு தடவையும் என் வீட்டை பத்தி அக்கறையா விசாரிக்கும் பெரிய வீட்டுக்காரர் மாதிரி வருமா? ஒரு வேளை சாப்பாடு கூட முழுசா கிடைக்காத காலத்துல 3 வேளை சோறும் போட்டு சம்பளமும் கொடுத்தது யாரு? அந்த புது ஹோட்டல்காரனா? மலைக்கு ஒழுகிற ஓட்டு வீட்டில் இருந்தப்ப எத்தனை தடவை இந்த ஹோட்டல் மேசையில் இழுத்து போட்டு தூங்கி இருப்பேன் தெரியுமா? இவ்வளவு ஏண்டா? என் கல்யாணத்தை நடத்தி வச்சதே நம்ம சின்னவர் தான்டா. அவரு ஒரு வார்த்தை சொல்லலைன்னா எனக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுத்துருப்பாங்கிற. இதெல்லாம் உனக்கு தெரியாது, விடு என்று இழுத்தான். அண்ணே, நீங்க சொல்றது வாஸ்தவந்தான். சரி, இப்படி பண்ணுங்களேன். வேலையை விட்டு அங்கெல்லாம் போக வேண்டாம். அங்க போக போறேன்னு நம்ம சின்னவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. பதறி அடிச்சுட்டு உங்களுக்கு பண்றதை பண்ணிடுவார்னே. உங்களுக்குன்னு இங்க ஒரு கூட்டமே இருக்கண்ணே என்று அவன் சொல்ல ஆரம்பித்தான். ஏய், இதெல்லாம் நல்லாவா இருக்கும்? அட போப்பா, நான் என்ன நம்ம கோவிந்த மாஸ்டரா? போறேன்னு சொன்னதும் கேட்டதுக்கு 1 மடங்கு கூட கொடுக்கறதுக்கு? போய் வேலையை கவனிப்பா. கஸ்டமர் வர்ற நேரமாச்சு.
நம்ம கோவிந்தன் அண்ணாச்சிக்கு தரும்போது உங்களுக்கு தரமாட்டாரா? அப்படி பார்த்தா அவரை விட நீங்க இங்க சீனியர். சின்னவருக்கு எல்லாரை விட க்ளோஸும் கூட. உங்களை நம்பித்தானே அப்பப்போ அவர் கல்லாவை கூட விட்டுட்டு போறாரு. நீங்களே சொல்லுங்க. அது என்னப்போ உண்மைதான். சரி, இன்னைக்கு சம்பளம் தரும்போது பார்க்கலாம். உங்க அண்ணிய வேற என்னால் சமாளிக்கவே முடியல என்று இவன் முடித்தான். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆதலால் இரவு நேர கூட்டம் அதிகமாக இருந்தது. வேலை மும்முரத்தில் சந்திரனுடன் பேசிய அத்தனையும் கற்பூரமாக கரைந்து போனாலும் சின்னவர் சம்பளம் பிரித்து தரும்போது மீண்டும் தீயாய் பற்றி கொண்டது. எல்லோருக்கும் சம்பளம் கொடுத்துவிட்டு கணக்கு பார்த்துவிட்டு கடைசியாக எனக்கு கொடுப்பதே அவர் வழக்கம். அப்போது அவர் சபாதனமாக வீடு, ஹோட்டல், சினிமா என்று ஏதாவது பேசி கொண்டிருப்பார். சில சமயங்களில் இருவரும் இணைந்து இரவு காட்சிக்கு செல்வதும் உண்டு. அன்றும் அத்தகைய தனிமை வாய்த்தது. நானே ஆரம்பித்தேன். அண்ணாச்சி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க தலைவரே, என்ன விஷயம் அல்லது விசேஷம்? அவர் சற்று குதூகலமாக இருந்தார். ஆள் வித்தியாசம் பார்க்காமல் தலைவரை என்று அழைப்பது அவரது வழக்கம். அதை சொல்லும் போது அவரது கண்ணக்குழி சிரிப்பும் அசைந்தாடும் சிறு தொப்பையும் என் கவனத்தை கலைத்தன. அது ஒண்ணுமில்ல அண்ணாச்சி, நான் இந்த மாசத்தோட வேலையை விட்டுறலாம்னு இருக்கேன். இதை சற்றும் அவர் எதிர்பார்க்கவில்லை என்பதை அதுவரை இருந்த புன்னகை மாறிய முகம் காட்டி கொடுத்தது. அழியாத விபூதி பூசப்பட்ட அகன்ற நெற்றி ஒரு நொடி சுருங்கி பின் விரிந்தது. வேலையை விட்டுட்டு சோத்துக்கு என்ன பண்ண போறீங்க? கடைசி வார்த்தையை அவர் உதிர்க்கும் போது அவரது முகம் மறுபடியும் இயல்பு நிலையை அடைந்திருந்தது. புன்னகை மீண்டும் வந்து தொற்றிக் கொண்டது. ஆனாலும் அது வலிந்து புதைக்கப்பட்டதை போல இருந்தது. அதெல்லாம் சமாளிச்சு தானே ஆகணும் அண்ணாச்சி என்று சொன்னேன். அப்போ சமாளிக்க முடிவெடுத்தாச்சு போல இருக்கு. யாராச்சும் ஏதாவது உங்களை சொன்னாங்களா? கஸ்டமர் யாராச்சும் சத்தம் போட்டாங்களா? பணத்தை ஒரு பொருட்டாக சொல்லி நான் வந்து நிற்க மாட்டேன் என்று அவருக்கு தான் என் மேல் எவ்வளவு நம்பிக்கை. சே, என் மேலே எனக்கே வெட்கமாக இருந்தது. அப்படி இல்லை அண்ணாச்சி, வாங்குற சம்பளம் கைக்கும் வாய்க்கும் கூட பத்த மாட்டீங்க. போன தடவையே அண்ணாச்சி கிட்ட சொன்னதா ஞாபகமெல்லாம் இருக்குது தலைவரே. நானும் காரணத்தை எல்லாம் எடுத்து சொன்னதா எனக்கு ஞாபகம். சரி விடுங்க, இப்போ எங்க போறதா உத்தேசம்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அண்ணாச்சி, பக்கத்துல ஃபுட் பார்க் ஒன்று திறந்துருக்காம்ல, அங்கதான் என்று சொன்னேன். அவங்க எவ்வளவு தரதா சொல்லி இருக்காக? 8 வரைக்கும் தர்றேங்கிறாங்க என்று இவன் சொல்ல, ஓ ரொம்ப சந்தோஷம். சரி, அப்ப போயிட்டு வாங்க, நல்லபடியா இருங்க, வீட்டில் கேட்டதா சொல்லுங்க, வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு இந்த மாத சம்பளத்தை கையில் திணித்தார். அதை வாங்கி எண்ணாமல் பையில் திணித்து கொண்டு கண்ணீர் கண்களை மறைக்க திரும்பி பார்க்காமல் வெளியேறினேன். இப்போதும் என் மேல் எனக்கு வெட்கமாக தான் இருந்தது.